Hi, hello, vanakkam and welcome to Yaru's Musings with me, Yarani. So, நான் நம்மளோட லாஸ்ட் vlog வீடியோவில் வந்துட்டு உங்கள் எல்லாருக்குமே வேற ஒரு நாட்டோட ரெசிபி காட்டுறேன்னு ஒன்று சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஆப்கானிஸ்தானில் இது ஒரு ஸ்பெஷலான ரெசிபி. ஸோ அதோட பேர் என்னென்னா வந்துட்டு அஃப்கானி பனீர் கேசரி. பேர் தாங்க வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு கஷ்டமாக இருக்குது, பட் செய்கிறது நம்மளோட ரொம்ப ரொம்ப ஈஸியானது. நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலா இல்லை வந்துட்டு கடாய் பன்னீரை விட ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி இது. சரி வாங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துருவோம். நான் இன்றைக்கி ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி ரஃப்பாக டைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்மளோட கசகசாவையும் தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பும் எடுத்துப்போம். இதை நம்ம வந்துட்டு நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி தான் நம்மளோட ரெசிப்பியில் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு கோரியண்டர் பவுடரையும் கரம் மசாலாவையும் எடுத்துருக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் எடுத்துருக்கிறேன். 250 கிராம்ஸ் அளவுக்கு பன்னீர் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் அந்த மாதிரி இந்த பன்னீரை ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளோட குங்குமப்பூவை ஒரு வார்ம் மில்கில் நான் இந்த மாதிரி ஊற வச்சுருக்கிறேன். ஃப்ரெஷ் க்ரீம் நம்ம தேவையான அளவுக்கு கடைசியாக யூஸ் பண்ணிப்போம். கசூரி மேத்தியும் திராட்சையும் எடுத்துருக்கிறேன். இது ரெண்டுமே நம்ம கடைசியாக தான் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ நம்மளோட பேன் இப்போ நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஸோ நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நான் இதில் கொஞ்சோண்டு தண்ணியை ஆட் பண்ணி நம்மளோட வெங்காயத்தை நல்லா பாயில் பண்ணிக்க போகிறேன். ஸோ வெங்காயத்தை பாயில் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இதை நல்ல ஒரு ஃபைன் பியூரியாக நம்ம அரைச்சிட்டு தான் நம்ம வந்துட்டு ஃபைனலாக ஆட் பண்ணுவோம். ஸோ இப்போ இது வெங்காயம் பாயில் ஆகிற நேரத்திலே நான் நம்மளோட கசகசாவையும் முந்திரி பருப்பையும் நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நான் அரைச்சி ரெடியாக வச்சுக்க போகிறேன். ஸோ இப்போ நம்மளோட வெங்காயம் நல்ல டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகி நல்லா பாயில் ஆகிடுச்சு. ஸோ இந்த டிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் நம்மளோட வெங்காயம் எவ்வளோத்துக்கு எவ்வளோ நல்லா பாயில் ஆகுதோ அதுதான் நமக்கு டேஸ்ட்டே கொடுக்கும். ஏன்னா நம்ம வெங்காயத்தை எதுவும் ஃப்ரைலாம் பண்ணலை, ஸோ பாயில் தான் பண்ணுறோம். ஸோ பாயில் நல்லா ஆனால் தான் நமக்கு அது டேஸ்ட்டே கொடுக்கும். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது வெங்காயம் கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம அரைச்சி பியூரியாக அரைச்சி வச்சுக்கலாம். அதோட ஆனியன்ஸ் நல்லா பாயில் பண்ணிவிட்டு அதை ஆற வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பியூரியாக நான் அரைச்சி வச்சுக்கிட்டேன். நம்மளோட பாப்பி சீட்ஸ் நம்மளோட கசகசாவும் முந்திரி பருப்பும் ஒரு பேஸ்ட்டாக நான் அரைச்சி இப்போ ரெடியாக வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ நம்ம இதை குக் பண்ணுறது மட்டும்தான் நம்மளோட வேலை. ஸோ நம்மளோட எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருக்கிற 3 ஏலக்காவை சேர்த்துக்கலாம். ஏலக்காய் கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஆனியன் சேர்த்துக்கலாம். ஸோ நம்மளோட ஏலக்காய் நல்லா ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அது ஆயிலில் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா அந்த வெடித்து ஒரு ஸ்மெல் வரும்ல, அந்த ஸ்டேஜில் இப்போ இருக்குது. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஆனியன் பியூரியை நம்ம ஆட் பண்ணிப்போம். ஸோ நம்மளோட ஆனியன்ஸ் நம்மளோட ஆயிலோட ஏலக்காவோட நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை நல்லா ஒரு 2 மினிட்ஸ் கழித்து போனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிச்சம் வச்சுருக்கிற நம்மளோட மசாலாஸ் எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட ஆனியன்ஸும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா பிளெண்ட் ஆகிடுத்து ஒரு சூப்பரான ஒரு அரோமா ஒன்று கொடுக்குது. எப்போவுமே இந்த அரோமா தான் நம்மளோட பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் நம்மளோட வீட்டில் ஒரு டேஸ்டியாக ஒரு ஸ்பைசியான டிஷ் ஏதோ சமைக்கிறாங்கன்றதை தெரியப்படுத்தும். ஸோ அதே மாதிரி அரோமா தான் இப்பயும் வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ இந்த அரோமா கூட இன்னும் கொஞ்சம் ஸ்மெல்லும் இன்னும் கொஞ்சம் ஸ்பைசினஸையும் ஆட் பண்ணுறதுக்காக நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலாஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். நம்ம ஆட் பண்ண மசாலாஸ் எல்லாமே அதோட ரா ஸ்மெல்லாம் போயிடுச்சு. ஸோ நம்மளோட ஆனியன்ஸோடு நல்லா சூப்பராக பிளெண்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கேஷ்யூ அண்ட் கசகசா பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட கசகசா பேஸ்ட் நம்மளோட மிக்சரோட நல்லா ஆட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இதை ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா சாட்டே பண்ணதுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சமாக இதில் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்மளோட பன்னீர் ஆட் பண்ணிப்போம். ஸோ நான் இன்றைக்கி ஒரு 1/4 கப் அளவுக்கு தான் தண்ணியை ஆட் பண்ணியிருக்கிறேன். அண்ட் ஒரு கொதியும் வந்துடுச்சு. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பன்னீர் ஆட் பண்ணிப்போம். ஸோ பன்னீர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் இதை சாட்டே பண்ணிவிட்டு
அதுக்கப்புறமா நம்மளோட எடுத்து வச்சுருக்கிற இந்த saffron milk நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பன்னீர் ஆட் பண்ணி 2 minutes ஆகிடுச்சு, நல்லா சாட்டேவும் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற saffron milk ஆட் பண்ணிக்கலாம். saffron milk ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா மசாலாவோட நல்லா பிளெண்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்துட்டு ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிப்போம். ஸோ நம்மளோட saffron milk வந்துட்டு நல்லா நம்ம கிரேவியோட நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கிரேவிக்கு நல்ல ஒரு ரிச்னஸ்ஸே கொடுத்துருக்கு. ஸோ இப்போ இந்த ரிச்னஸ்க்கு இன்னும் கொஞ்சம் ரிச்னஸ் கொடுக்கறதுக்காக நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஃப்ரெஷ் க்ரீமையும் ஆட் பண்ணிப்போம். ஸோ நம்மளோட மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே இதில் வந்துட்டு ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு தேவைக்கேற்ற மாதிரி நம்ம உப்பை ஆட் பண்ணிப்போம். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம லாஸ்ட்டாக நம்ம கசூரி மேத்தியும் நம்மளோட திராட்சையாக ஆட் பண்ணிப்போம். ஸோ நம்ம இப்போ வந்துட்டு கசூரி மேத்தி ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இது கூட நம்ம வந்துட்டு லாஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்க ரைசன்ஸும் ஆட் பண்ணிப்போம். ஸோ நம்மளோட ரைசன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நம்மளோட கிரேவியோட நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 1 or 2 minutesல நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்மளோட அஃப்கானி பன்னீர் கேசரி இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே வந்துட்டு பன்னீர் கேசரின்னு சொல்கிறாங்க, நம்ம லாஸ்ட்டாக ஆட் பண்ணுற அந்த saffron milkனால தான் வந்துட்டு இந்த பன்னீர் கேசரின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் வந்துட்டு குங்குமப்பூவை வந்துட்டு கேசரின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் இது பேர் வந்துட்டு அஃப்கானி பன்னீர் கேசரி. அண்ட் இது ஒரு ரொம்ப ரிச் அண்ட் ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட. இதே நான் ஹெல்த்தின்னு நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா ஏன்னா நம்ம இது கூட வந்துட்டு மில்க் ஆட் பண்ணுறோம், அப்புறம் ப்ளஸ் saffron milk வேறு. ஸோ மில்கோட ப்ரோட்டீன்ஸ், அப்புறம் saffronோட அயன், அப்புறம் நம்ம ஆட் பண்ணுற நட்ஸ், திராட்சை அண்ட் முந்திரி பருப்பை ஆட் பண்ணியிருக்கிறோம் இன்றைக்கி. ஸோ நட்ஸில் இருக்கிற வந்துட்டு மினரல்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் நட்ஸில் வந்துட்டு நல்ல ஃபேட் அண்ட் கார்போஹைட்ரேட்ஸும் இருக்குது. ஸோ அது எல்லாமே இதில் ஆட் ஆகிறதுனால தான் நான் இதை வந்துட்டு ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டுன்னு சேர்த்து சொல்கிறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம வந்துட்டு நட்ஸு, saffron இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணாலே நமக்கு அது ஒரு ரிச்சான டிஷ்ஷும் கூட. இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் கண்டிப்பாக நம்மளோட குழந்தைங்க எல்லாருக்குமே இந்த டிஷ் ரொம்ப பிடிக்கும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் போடுற ஃப்ரெஷ்ஷான ரெசிபீஸ் எல்லாமே உங்களோட ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு சுட 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 வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.